அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாருடைய நிலைமை அது சரியில்லை, அதாவது அவங்க ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலைமையில் இருக்காங்க அப்படின்னா அல்லாஹ்கிட்ட பொதுவாக நம்ம மனசில் உள்ளது சொன்னாலே போதும். இருந்தாலுமே அல்லாஹ்கிட்ட இப்படி துவா கேளுங்க, கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் துவா ஏற்கப்படும். அல்லாஹ் அதுக்கான தீர்வை கண்டிப்பாக கொடுப்பான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் துவா கேட்கும்போது அல்லாஹ்வே நீ நாடினால் எனக்கு மன்னிப்பு கொடு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக எனக்கு உறுதியாக எனக்கு மன்னிச்சே நீ ஆகணும் அப்படின்னு துவா கேட்கணும். அதே சமயம் அல்லாஹ்வை கட்டாயப்படுத்துபவர் யாரும் இல்லை, ஆனால் அவனிடம் நம்பிக்கையுடன் உறுதியுடன் கேட்கும்போது கண்டிப்பாக அல்லாஹ் நிறைவேற்றுவான். ஆதாரம் நூல் புகாரி 6339, முஸ்லீம் 2679. அரபியில் தெரியாட்டாலும் பரவாயில்ல, தமிழ்லையே அல்லாஹ் கிட்ட அழுது கேட்கலாம். மேலும் அல்லாஹ் உங்களுடைய எல்லா ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தரட்டும். அதே சமயம் நீங்கள் பாவமான காரியங்களை சிக்கியிருந்தாலும் அதுலேருந்து தௌபா பண்ணி மீட்சி அடைஞ்சு அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கும்போது அப்பவும் அல்லாஹ் கண்டிப்பாக உதவி செய்வான். அதனால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையும் அல்லாஹ்வோட அருள் மீது நம்பிக்கையும் என்றைக்கும் இழந்து விடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் இப்போ துவாவை பார்க்கலாம். யா அல்லாஹ், என்னுடைய இந்த கஷ்டமான நிலைமையை நீ முழுமையாக அறிவாய். எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் சொந்த பந்தத்திற்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இன்னும் எங்களைப் போல கஷ்டப்படுபவர்களுக்கும் பாதுகாப்பை அருள்வாயாக. மேலும் உனது உதவியையும் தருவாயாக. எங்கள் மீது அநீதி இருந்தாலோ அல்லது எங்கள் மீது அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலோ உண்மையை வெளிப்படுத்தி எங்களுக்கு நீதி வழங்குவாயாக. என்னுடைய பயத்தையும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் பயத்தையும் மேலும் என்னுடைய கவலையையும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் கவலையையும் நீக்கி அருள் புரிவாயாக. எனக்கு சரியான வழியை காட்டுவாயாக. மேலும் என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் சரியான வழியை காட்டுவாயாக. என்னுடைய வாழ்க்கை என்னும் வழக்கில் நியாயமான முடிவு கிடைக்கச் செய்வாயாக. எதிரிகளின் தீமைகளிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. என் மனதிற்கு சப்ரையும் மேலும் சக்கினா எனும் மன அமைதியையும் தைரியத்தையும் கொடுப்பாயாக. மேலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க, துஆதான் இபாதத். ஆதாரம் நூல் திர்மிதி 2969 மற்றும் அபுதாவூத் 1479. அல்லாஹ் கிட்ட துவா கேட்க கேட்க ஈமான் அதிகமாகும். மேலும் அல்லாஹ் கிட்ட நம்ம துவா கேட்காம இருந்தாலும் அல்லாஹ்வோட கோபம் நமக்கு ஏற்படும். அதாவது நம்ம அல்லாஹ்வின் மீது கோபப்பட மாட்டோம், அல்லாஹ் நம்மக்கிட்ட கோவப்படுவான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு நம்ம தேவையில்லை, ஆனால் நமக்கு அல்லாஹ் கண்டிப்பாக தேவை. இதையே நான் சொல்கிறேன்னா, அல்லாஹ்வை தொழுது வணங்க 1000 மலக்குமார்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஒலிமார்கள்னு இருக்காங்க. ஆனாலும் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கானா, அவன் மீது நம்ம எவ்வளவு நன்றியுணர்ச்சியோடையும் அவன் மீது எவ்வளோ நம்ம நம்பிக்கையோடையும் நமக்கு ஒரு உப்பு தேவைப்பட்டாலும் நம்மளோட செருப்பு வார இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட உதவி தேடுறோமா இல்லை மனிதர்கள்ட்ட போய் கெஞ்சுறோமா அப்படிங்கிறது தான் பார்ப்பான். ஏன்னா படைத்த மனிதர்கள் மூலயமா நமக்கு கஷ்டம்தான் வரும். ஆனால் படைக்கப்பட்ட இறைவன், அதாவது நம்மளை படைக்கப்பட்ட இறைவன் நமக்கு எல்லா வகையிலையும் உதவி செய்கிறவன். எந்த உதவி ஒரு மனிதன்கிட்ட கேட்கணும்னு நம்ம நினச்சாலும் அதுக்கு முன்னாடி அல்லாஹ் கிட்ட 2 கை தொழுதுட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுடைய தேவைகள் நிறைவேறும், துஆவும் கபுலாகும் இன்ஷா அல்லாஹ். அதிகமாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனத்தம் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தம் வக்கீனா அதாபன்னார் இந்த துவாவை ஓதிக்கிட்டே வாங்க. ஏன்னா இது 2 உலகத்துக்குமான நன்மைகள் கிடைக்கிது, 2 உலகத்தில் உள்ள தீமைகளையும் நம்மளை விட்டு பாதுகாக்குது. அதனால் இந்த துவா ஓதிட்டு வாங்க. இதை நீங்கள் தமிழில் அதாவது அரபியில் ஓத தெரியாட்டா பரவாயில்ல, இதோட தமிழ் அர்த்தத்தையாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மத்தவ் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, இதையும் ஓதிக்கிட்டே வாங்க.